மாடு புல்ல ஃபுல்லா சாப்பிட்டுட்டு சாணியை போடுறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த சாணியை சாப்பிட்டுட்டு உருட்டி சென்று உரமா மாத்தி வேற மாதிரி தரமான வேலையை செய்யும் இந்த வண்டு தோழன் பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவை பார்க்கத்தான் சிறிய வண்டுகள், ஆனால் அது பார்க்கிற வேலையோ பெரிய பெரிய தொண்டு வேலைகள். விவசாயத்தை பெருக்குவதற்கு ஒரு கருவியாக இந்த வண்டுகள் பயன்படுகின்றன. இந்த பூமியில் மொத்தமாக 142 வகையான சாண வண்டுகள் உள்ளனவா? சாணம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் முடங்கி போனதால் மாடு வளர்ப்பு முறை குறைந்து வருவதால் இந்த சாண வண்டுகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்த வண்டுகள் மாட்டு சாணத்தில் தான் இனப்பெருக்கம் செய்து வீடு கட்டி அதன் குடியிருப்பையும் ஏற்படுத்தி வாழ்ந்து வருபவை என்று தெரிய வருகிறது. சாணத்தை சிறு துண்டாக உருட்டி பந்து போல உருட்டி செல்வது இதன் வேலை. பிறகு அவற்றை ஒரு சிறிய குழிக்குள் உருட்டி செல்கின்றன. அந்த குழிக்குள் மற்ற சாண வண்டுகள் அதனை சாப்பிடவும் இனப்பெருக்கம் செய்யவும் அதனை புதைத்து வைத்துக் கொள்கிறது. இந்த சாண வண்டுகளில் 3 வகைகள் உள்ளன. ஒன்று, சாணத்தை உருண்டையாக்கி வேறொரு இடத்திற்கு உருட்டி சென்று குழி தோண்டி அதனை புதைத்து வைத்து பயன்படுத்துகின்றன. இரண்டாவது வகை, எந்த இடத்தில் சாணம் உள்ளதோ அதற்கு அருகிலோ அல்லது அந்த சாணத்திற்கு உள்ளேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சாணத்தில் உள்ள நார்ச்சத்து பகுதியை உண்டு அதனை உருட்டி புதைத்து பயன்படுத்துகின்றன. இவை மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதோடு அதனை உருட்டி செல்லும் போது பலவிதமான விதைகளும் அதனோடு பயணித்து மண் உற்பத்தியையும் செடி வளர்ப்பிலும் ஈடுபடுவதற்கு அது ஒரு காரணிகளாக மாறுகின்றன. இந்த சாண வண்டுகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 வண்டுகள் கூட ஒரு வண்டின் சாண உருண்டையை பறித்து சென்று பயன்படுத்துகிறது. பெண் வண்டுக்கு சாணத்தை உருட்டி செல்ல ஆண் வண்டு உதவி செய்கிறது. வேறொரு வண்டு குழி தோண்டி வைத்திருக்கும் உருண்டையை மற்றொரு வண்டு திருடி கொண்டு ஓடுகிறது. முக்கியமாக இந்த வண்டுகள் மண் வளம் மேம்படுத்துவதற்கும் வேளாண்மைக்கு மிக அவசியமான ஒரு தீர்வாகவும் விவசாய உற்பத்திக்கு முக்கியமாக வித்திட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்த அற்புதமான ஒரு தகவலை மட்பாட் என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள்.